அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சர்ச்சை பேச்சாளர் மகாவிஷ்ணு தனது ஜாமீன் மனுவை திரும்ப பெற்றுள்ளார். அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜரான நிலையில் தற்போது அவர் தனது ஜாமீன் மனுவை திரும்ப பெற்றுக் கொண்டுள்ளார். அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட மகாவிஷ்ணு தற்போது தனது ஜாமீன் மனுவை வாபஸ் பெற்றுள்ளார். அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். காவல்துறையினருக்கு முழு ஒத்துழைப்பு அளிப்பதாக கூறி தனது ஜாமீன் மனுவை மகாவிஷ்ணு வாபஸ் பெற்றுள்ளார். அரசு பள்ளியில் பிற்போக்குத்தனமாக பேசியதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் கடந்த வாரம் சர்ச்சை பேச்சாளர் மகாவிஷ்ணு காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார். விரிவான விவரங்களுடன் செய்தியாளர் ராம்குமார் இணைப்பில் இருக்கிறார். விவரங்களை கேட்டறியலாம். ராம்குமார், தற்போது மகாவிஷ்ணு ஜாமீன் மனுவை வாபஸ் பெற்றுள்ளார். விரிவான விவரங்களை பதிவிடுங்க. அதாவது கடந்த மாதம் அசோக் நகர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் சொற்பொழிவு என்ற பெயரில் மாற்றுத்திறனாளிகளை அவதூறாக பேசியதாக சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு பரம்பொருள் அறக்கட்டளை நிறுவனர் மகாவிஷ்ணு கடந்த 7ஆம் தேதி சென்னை விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டார். அவர் மீது 5 பேர்களில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே திருவெற்றியூர் உள்ளிட்ட காவல் நிலையங்களிலும் புகார் இருந்ததை அடுத்து அவர் பேரில் மேலும் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த மகாவிஷ்ணுவை இன்று சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியிருக்கிறார்கள். அதாவது மகாவிஷ்ணுவை காவலில் எடுத்து விசாரிக்க மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அவர் ஜாமீன் மனுவும் நீதிமன்றத்தில் மனு அளிக்கப்பட்ட நிலையில 7 நாள் காவலில் எடுக்க விசாரணை நடைபெற்று வரும் நிலையில ஏற்கனவே மகாவிஷ்ணு தரப்பில் ஜாமீன் மனு கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில கைது செய்யப்பட்டவுடன் தற்போது புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்க இவர் தனது காவல்துறையினருக்கு முழு ஒத்துழைப்பு அளிப்பதாகவும் அதனால் அளிக்கப்பட்ட மனுவை வாபஸ் பெறுவதாகவும் தெரிவித்திருக்கிறார். 2 மனுவும் ஒரே நேரத்தில் வந்த நிலையில் இந்த மனுவானது தற்போது வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. வருண்யா. ராம்குமார், விரிவான விவரங்களுக்கு நன்றி.